நேந்திரக்கா. Hey guys, welcome back to our channel Midnight Nation Tamil Vloggers. Okay, இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா மோஸ்ட்லி உங்க எல்லாத்துக்கும் என் சேனலை வந்து ஃபாலோ பண்றோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், நான் கேரளா போறேன். ஸோ இங்கே உள்ளதை வந்து கவர் பண்ணலாமா வேணாம் நீங்க மோஸ்ட்லி எல்லாம் வந்து கவர் பண்ணுங்க சொல்லியிருந்தீங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இங்க வந்து கேரளான்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் என்ன வந்து ஒன் ஆஃப் த யூனிக்கான ஐகான் என்னன்னா இங்க உள்ள போட் ஹவுஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் போட் ஹவுஸ்ல தான் போய் தங்க போறோம். அங்கே என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட காட்டுற வீடியோ கட்சி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ண மாதிரி அப்பதான் அடுத்த போடுற வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் இங்கே எங்கள் ஹோட்டல்லேருந்து வெளியாக போகிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நாங்கள் வந்து இறங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது நான் ஸ்டாப்பாக. மோஸ்ட் ப்ராப்ளி அங்கே போட் ஹவுஸ் கிட்ட மழை இருக்காதுன்னு நம்புறேன். இருந்தால் கொஞ்சம் வேர்ஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா காட்ட பார்க்குறேன். வாங்க பார்க்கலாம். மேடம், இந்த பக்கம் பார்த்தா ஓடு மலை, இந்த பக்கம் பார்த்தா ஓடு மலை, அந்த பக்கமும் மலை, அந்த பக்கமும் மலை, மழை பெஞ்சா சுத்தியதாண்டா பெய்யும். இப்போ வந்து நம்ம போட் ஹவுஸ் போகிற முன்னாடி வந்து இங்கே உள்ள லோக்கல் ஸ்ட்ரீட் மார்க்கெட் போகிறோம். எதுக்காகனா இங்கே உள்ள மீன் வாங்குறதுக்காக. ஏன்னா போட் ஹவுஸ் போயிட்டு அங்கே வந்து நம்ம பிடிச்ச மீனை வாங்கி கொடுத்தா அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. அங்கே கூட போய் வாங்கலாம், என்ன ப்ராப்ளமே வந்து நான் பார்த்த ஃபியூ வீடியோஸில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அங்கே போய் வாங்கினானு. ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே லோக்கல் ஸ்ட்ரீட் மார்க்கெட்லேயே மீன் அதுக்கப்புறம் ஊடம் அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேலையை கம்பேரிசன் பண்ண போகிறோம். நீங்கள் நான் கூட மார்க்கெட் போகிறத நான் பாருங்கள், இங்கே உள்ள மார்க்கெட்டையும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இவர் தான் இப்போ இங்கே வந்து இங்கே போட் ஹவுஸும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எங்களோட டிரைவர். லோக்கல் ஃபிஷ் மார்க்கெட் போகலான்னு ஸோ அவங்க பார்த்தாங்க ரோட்டு ஓரத்துலேயே வந்து ஒரு ஃபிஷ் கடை இருக்குது. ஸோ இங்கேயே நீங்கள் வாங்கிங்க, மார்க்கெட் போகிறதோட இங்கே வாங்கினா இன்னும் கம்மியாக கிடைக்குங்க. ஸோ நம்ம என்ன மீன் இருக்குன்னு பார்த்து வாங்கலாம். அங்கேயும் போய் வாங்க சொன்னாங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபீஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதான் ஃபீஸோட பேர் எதுவுமே எனக்கு உண்மைக்கு சொல்கிறேன் எதுவுமே தெரியாது. பட் வந்து இங்கே உள்ள ப்ரைஸ் இவங்க சொன்னாங்க 400 rupees வந்து சொத்தவங்க சொன்னாங்க 1 kg. ஓகேவா? ஆனால் வந்து மலேசியா வந்து கன்வெர்ட் பண்ணால் 400க்கு வந்து 22 ringgit சம்திங் சீப்புன்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ இங்கே வாங்கிட்டோம். அடுத்து நேராக போட்டோம். மீன் மார்க்கெட் வந்திருக்கிறோம். நல்லா வாங்கி சாப்பிட்டு எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட போறோம். எல்லாரும் வாங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஸோ டோட்டலாக வந்து 1400 ரூபாய்க்கு வந்து மீன் சொத்தவங்க வாங்கியிருக்கோம். மலேசியா கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 80 வெள்ளிக்கிட்ட வாங்கியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அங்கே போட் ஹவுஸை போய் நிப்பாட்டுற இடத்துல வந்து கொஞ்சம் வாங்கணும்னு சொன்னாங்க. எதுக்காகனா அங்கே வாங்கினா அவங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் நம்மளுக்கு உருப்படியாக சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் வாங்கி தான் ஆகணும். அடுத்து வந்து நேராக போட் ஹவுஸ் தான் போகிறோம். அண்ணன் சொன்னாரு என்னன்னா அங்கே போயிட்டு போட் ஹவுஸில் மறக்காம அந்த மீன் கறி மீனை கேட்க சொன்னாரு. பிகாஸ் அங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். மஸ்ட் ட்ரை சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம சொல்லி அதை சாப்பிட்டு இருக்கிற போகிறோம். அதை பார்ப்போம். வாங்க வந்தோம். ஸ்நாக்ஸ் கடை வெளியே பார்த்தீங்கன்னா அண்ணன் வாழைக்காய் பச்சி போட்டுக்கிருக்காரு. நீங்கள் பாருங்க, அண்ணன் வந்து நம்ம தமிழ்நாடா இங்கே வேலை செய்கிறீங்களாண்ணே? எங்கள் அப்பாவோட ஈரோடு இங்கே வந்து கேரளா பையனை ஷிஃப்ட் பண்ணாரு. இங்கே போகல, இங்கே செட்டில் ஆகிட்டீங்களா? ஆமாம், எங்கள் அப்பா அவங்க அப்பா. வாழைக்காய் சிப்ஸ் போட போகிறேன். டேய் இந்த ஆக்ட் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். நம்ம ஊர்ல வந்து நம்ம மலேசியால வந்து ஒரு வாழைக்காய் சிப்ஸ் கடை திறக்கிறோம். நீங்க கண்டிப்பா வந்து நம்ம கடையில வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஓகேவா? இப்போ மலேசியால போய் கடை போட்டுருவோமா? என்ன போட்டுடலாமா? நம்ம ஷீலாக்கா சிப்ஸ் கார்னர்னு போட்டுருவோம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த அலப்பி போட் ஹவுஸ் இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதோட வந்து நம்ம அலப்பி போட் ஹவுஸ் அந்த போட் ஹவுஸ் போக போகிறோம். இந்த வாக்கவேலாம் வந்து நான் என் நேக் ஹோல்டரில் வந்து கேமரா மாட்டிடுறேன். நீங்கள் எல்லா வியூவும் முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள்.
கீழே தண்ணியாக இருக்குது பார்த்து. நம்மளோட போட் ஹவுஸ் வந்து வந்துட்டோம். இதுதான் இங்கே இருக்குல்ல, இதுதான் நம்ம போட் ஹவுஸு. ஸோ இதில் தான் 1 day நைட் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இது போட் ஹவுஸில் என்னென்ன இருக்குன்னு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் ஃபுல்லாக நிற்கிறது எல்லாமே போட் ஹவுஸ், அதையும் காட்டுறேன். போது இப்படி போயிட்டு அப்புறம் போட் ஹவுஸ் உள்ளுக்கு போய் இப்போ காட்டுறேன். ஒரு போட் ஹவுஸும் ஒரு வெரைட்டி இருக்குது. பிகாஸ் வந்து ஒரு சில போட் ஹவுஸ் வந்து 10 ரூம் இருக்குது, ஒரு சில போட் ஹவுஸ் வந்து 7 ரூம் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து அவங்க வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி சாப்பாடு வந்து பிளான் பண்ணி வச்சுருவாங்க. அதை தவிர்த்து வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது சாப்பிட வாங்க போகிறோன்னா நான் சொன்னால அது மீன் வாங்கினால அது ப்ளஸ் வந்து இங்கே வந்து அங்கே இன்னொரு இடத்துல போய் நிப்பாட்டுவாங்க. ஸோ அங்கே போய் நம்ம மீன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஸ்பைசஸும் வந்து நம்மளே வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் எங்கள் டூர் கைடில் இதெல்லாம் சொல்லலை, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, எங்கள்கிட்ட பேசினது ஒன்று ஆக்சுவலி எங்களுக்கு 2 பெரிய போட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இங்கே வேறு மாதிரி நடந்துருச்சு. ஸோ ஏன்னா ஒரு போட்டு பெரிய போட்டு ஒன்று சின்னது சொல்லிட்டாங்க. ஸோ அரேஞ்ச் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கு இருக்கோம். பார்ப்போம். ரெண்டு போட்டு ஈவினிங்ல 2 போட்டு வரும். அது இப்ப மழை டைம்ல நாங்க சொன்னதே போட் வந்து 2 தான். மார்னிங்ல இருந்து எங்களுக்கு போட்டே 2 புக்கிங் வந்து அந்த காசு கட்டியிருக்கோம். அப்படியா? இப்ப இது பைசா கட்டியாச்சு. ஆக்சுவலி நம்ம கிட்ட சொன்னது 12 ரூம்ஸ். ஏன்னா இப்ப 2 போட்டு ஒரே டைம்ல இல்ல, ஒரே போட்ல கொடுத்துட்டு பாக்கி ஈவினிங்ல அப்படி வரும். ஓகேவா? நம்ம கிளம்பலாமா? ரெடியா செய்யலாம். ஸோ இது மொதல் ரூம், ஒரு போன்ற இது ஒரு ரூம்பு. அதுக்கப்புறம் இங்கே என்ன அது இங்கே அந்த கடல் டாய்லெட். ரூம்பெல்லாம் கீழே உள்ள ரூம்பை பார்த்தோம். இது ரூம்பு. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன். இங்கே வந்து கிச்சன் தான் நம்ம சமைச்சு கொடுப்பாங்க. இது வந்து கிச்சன். ஸோ அடுத்து வந்து இப்படி மேலே போவோம். இது வந்து டபுள் டேக்கு எப்படி சொல்லுவாங்க, மேலே கீழே உள்ள போட் ஹவுஸ். இந்த ஷிப்போட டைனிங், அதாவது இங்கே தான் வந்து உட்காடுறது சாப்பிட்றது எல்லாமே, ஓகேவா? இப்போ நான் இந்த ஷிப்போட டைனிங் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நைட்டில் வந்து டிஜேவும் இங்கே தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்போட டிஜே பண்ணுற இடம், ஓகேவா? லஞ்சுக்குள்ள சமையல் உள்ள ஓடி இருக்குது. ஸோ லஞ்சுக்குள்ள சமையல் போய் என்னென்ன பண்ணுறாங்கன்னு வந்து போய் கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் கிச்சன், இங்கே இந்த போட் ஹவுஸோட கிச்சனு. ஸோ சமையல் ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்க தான் நம்மளுக்கு வந்து இந்த இன்றைக்கி லஞ்சுக்கு, நைட்டுக்கு டின்னருக்கு, அதுக்கப்புறம் திரும்பி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சமைச்சு கொடுக்குறவங்க. லஞ்சுக்கு என்னென்ன சமையல்? ரைஸு, ஃபிஷ் ஃப்ரை, கேபேஜ், லாங் பீன்ஸ், அப்புறம் ரசம், அச்சாறு, அப்பளம், தயிர். ஸோ இதுதான் நம்ம லஞ்சு, இன்னைக்கு உள்ள லஞ்சோட டிஷ்ஷஸ்ஸு, ஓகேவா? இவர் தான் அண்ணன் தான் பண்டாரி. ஸோ அண்ணன் தான் சமைப்பார். ஸோ இவங்க வந்து கோவர்க்கர்ஸ். போட்டு கிளம்பலையா? இன்னும் இல்லை.
இவர் தான் வந்து பாட்டோட பைலட். ஸோ இவர் தான் வந்து இந்த பாட்டை வந்து ஓடிட்டு கொண்டு போக போகிறாரு. ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஷிப் இந்த பாட் வந்து கிளம்பிடும். ஸோ அதையும் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, இப்போ முதல்ல நான் சொன்ன மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து 2 பாட்டு கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ லாஸ்ட் மினிட்ல 1 பாட்டை ஆக்கி நம்மளை வந்து எப்படி சொல்லுவாங்க, அது ஒரு லைட்டாக சின்ன ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம புக் பண்ணது வந்து 2 பெரிய பாட்டு. ஓகேவா? ஆனால் இங்கே வந்து இல்லை, நீங்கள் வந்து ஒரு பாட்டு தான் பெருசு புக் பண்ணிங்க, இன்னொன்று வந்து நாங்கள் சின்ன பாட்டு தான் தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்கேம் பண்ணிட்டாங்க. நாங்களும் எவ்வளோ பேசி பார்த்தா முடியல. ஸோ அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது ஒரு போட்டு, அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து நீங்கள் தூங்குறதுக்கு மட்டும் இன்னொரு ஸ்மால் பாட்டு வரும் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்மால் பாட் வந்து அட்டாச் பண்ணிடுவோம், அதில் நீங்கள் வந்து வேணால் அங்கே போய் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் அப்புறமே அந்த ஸ்மால் பாட் வந்துட்டோட அதையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? கொஞ்சம் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துருங்க. ஏதோ வந்து இந்த டூர் கைடு இருக்காங்களே, ஸோ அவங்கள்ட்ட வந்து தெளிவாக சொல்லிடுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பிக் குரூப்பாக வந்துச்சிங்கன்னா தெளிவாக சொல்லிடுங்க. இதுமாதிரி வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக சொல்லிடுங்க. ஏன்னா இங்கே வந்து அங்கே ஒன்று சொல்கிறாங்க, இங்கே ஒன்று சொல்கிறாங்க. நாங்களும் எவ்வளோ ஆர்கியூ பண்ணி பார்த்தா முடியல. ஓகேவா? இதை டேக் நோட் பண்ணிங்க. இங்கேன்னு போகிற இடம் எல்லாமே வந்து ஒரு ஸ்கேம் இருக்க தான் செய்யும். நம்ம தான் கொஞ்சம் வெள்ளட்டாக இருந்துக்கணும். நாங்கள் இந்த தடவை கொஞ்சம் ஏமாந்துட்டோம். ஓகேவா? மலேசியாவில் உள்ளவங்க பொறுத்த வரைக்கும் லைக் வந்து இந்தமாதிரி பாட் ஹவுஸ், இங்கே கேரளாவில் பாட் ஹவுஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து புதுமையாக இருக்கும். லைக் வந்து சம்திங் ஸ்பெஷல். இங்கே கேரளாவில் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கும். இதில் ஏறுவோன்னு வந்து ஒரு ஏறி பார்க்கணும், அது ஃபீல் பண்ணணும்னு ஒரு இது இருக்கும். ஆனால் இன்னொன்று என்னன்னா, லைக் வந்து இது எப்படின்னா, இங்கே இந்த பாட் ஹவுஸ் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஓகே, அதை என்ஜாய் பண்ணுவீங்க, பார்ப்பீங்க, சுற்றி பார்ப்பீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டீமுக்குள்ளேயே ஏதாவது ஆக்டிவிட்டி வச்சுக்கிட்டா தான். அதர்வைஸ் வந்து ஒன்றுமே இல்லைன்னா ரொம்ப போர் அடிச்சிடும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து பிளான் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஆஃப் டே கேளுங்க. ஆஃப் டே இந்த மாதிரி வந்து கேட்டிங்கன்னா ஒரு ஆஃப் டே நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு ஓகே இதுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை அனுபவம் சொல்கிறேன், 1 டே ஃபுல் டே இருக்கிறது வந்து உங்களுக்கு போர் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். அதே உங்களுக்கு இல்லை ஃபேமிலி கூட ஏதாவது ஆக்டிவிட்டி இருக்குன்னா ஓகே, அதர்வைஸ் வந்து ஆஃப் டேஸ் பெட்டர் ஆப்ஷன். இந்த பாட்டில் வந்துட்டோட அவங்க ஒரு இடம் கூட்டு போயிட்டு இங்கே ஃபிஷ் மார்க்கெட் நிப்பாட்டுவாங்க. ஸோ அங்கே நம்ம வந்து ஏதாவது வாங்கிக்கலாம் ஃபிஷ்ஷு. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து அந்த இடம் ஃபிஷ் நம்ம வாங்க போகிற இடம். சேர்த்து அங்கே உள்ள ஃபிஷ் எப்படி இருக்குது, இங்கே உள்ள ஃபிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே முக்கால்வாசி ஆற்று மீன் தான் சொன்னாங்க. நம்ம முதல் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கடல் மீன். ஸோ இங்கே உள்ள ஆற்று மீனை பார்க்கலாம். இது என்ன மீனுங்க? ஊடா. என்ன ஊடா அது? ஆக்சுவலி நம்ம சொன்னல இங்கே வந்து நிப்பேட்டோட இங்கே உள்ள அந்த மீன், அந்த ஊடா அதெல்லாம் சரியான விலையாக இருக்குங்க. விலைனா 3 times எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எது நான் சொல்கிறேன்னா, 1 கிலோ அந்த ஊடா வந்து 1600 rupees மலேசியா கரன்சிக்கு 91 வெள்ளி வருது. ஸோ செம்மையாக கொள்ளடிக்கிறாங்க. பிகாஸ் டூரிஸ்ட் ஏரியா. இதனால தான் நம்ம வந்து வரும்போதே முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்துடணும்.
ஓகேவா? இதை வந்து டேக் நோட் பண்ணிடுங்க. நீங்கள் கேரளாவுக்கு வர போகிறீங்க போட் ஹவுஸ்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டூர் கைட்டை வந்து சொல்லி நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து சும்மா கொஞ்சோண்டு வாங்கிட்டு ஓகே நான் இங்கே தான் வாங்கின மாதிரி காட்டிங்க. இது பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி இடம்னா இங்கே வந்து பக்கிங் போட்டுறாங்க. அங்கே பக்கிங் போட்டோட தான் வந்து நம்மளுக்கு வந்து லஞ்சு ஓகேவா? லஞ்ச் கொடுக்குறாங்க. இங்கே ஹாய் சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒன் ஆஃப் த நம்மள மாதிரி பாட் எடுத்து வந்தவங்க ஓகேவா? ஸோ இங்கே வந்து அவங்களும் வந்து ஜாமான் அவங்க வந்துருக்காங்க. வாங்க நம்ம இன்னும் நேராக போய் பார்க்கலாம் அந்த கடையிலையும். எத்தனை டைம்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்குது? 3 டைம் எக்ஸ்பென்சிவ். ஊடா விலை இங்கே வந்து ஒரு கடையில் கேட்டோம், ஃபர்ஸ்ட் கடையில் அதான் வந்து 91 ரிங்கி, இப்போ 1 kg 85 ரிங்கேட்டு. இதில் என்ன தெரிஞ்சுங்க, வெளியிருந்து வரும்போதே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க இங்கே வரணும். பிகாஸ் 3 டைம் எக்ஸ்பென்சிவ். லஞ்சு ட்ரை பண்ணி பார்க்க பார்க்க ருசியாக தான் இருக்குது. ட்ரை மழை ஆரம்பிச்சிருச்சு. இதை மூடிடுவாங்க. செம்ம புளிப்பு. மாங்காய் செம்ம புளிப்பு. அம்மா ஊறுகாய் செம்ம பிடிக்கும். செம்ம சாப்பாடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகே சாப்பாடு ஓகே. நான் கண்டினியூ சாப்பிட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டை வந்து சுற்றி ஸ்பீட் போட் வந்தாங்க. ஸ்பீட் போட் ஏறுறதுக்கு வந்து கேட்டிருந்தாங்க ஏற போகிறோம்னா. ஸோ அது வந்து ஸ்பீட் போட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டீம் வந்து இங்கே ஏறிக்கிருக்காங்க 5 பேர். ஸோ இவங்க 5 பேர் முடிச்சிட்டோட நம்ம ஏறுவோம். ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து அவங்க டேர்னோட ஸ்பீட் போட் முடிஞ்சு இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ அங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸை காட்டுங்க, வாங்க பார்க்கலாம். அப்படிதான் இருக்கு. எப்படி ஓகேவா? ஓகேவா? இப்போ ஓகே இங்கிட்டு இங்கே உட்காரு. அண்ணா லாஸ்ட்ல உட்காரலாம்ல. நீங்க இங்க உட்காந்துருங்க. அண்ணா நீங்க இங்க உட்காருங்க. ஓகே போலாமா? போட் ரைட் போலாமா? நோ நோ நோ. ஸ்பீடா ஸ்பீடா ஸ்பீடா. ஸ்பீடா நோ ஸ்பீடா. ஹலோ
பயத்தை காட்டினாங்க பாருமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். அடுத்த வீடியோ உங்க சந்திக்கிறதுக்கு அடுத்த வீடியோ உங்க சந்திக்கிறதுக்கு உங்களை மேம்படுத்த நான் விடார்.